ராமகிருஷ்ணா உணவு மற்றும் இதர பொருட்களை விநியோகிக்கும் ஊழியர்கள் சங்கம். ஷார்ட்டாக சொல்வதுன்னா கிக் ஊழியர்கள் சங்கம். இன்னைக்கு 16வது மாநில மாநாடு நடந்துட்டுருக்கு. இதில் எங்கள் பிரச்சனையை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நாங்கள் தொழிலாளர்களாக இல்லையாங்கிறதுக்கு அரசுகிட்டேயே அதுக்கான பதில் கிடையாது. எங்களை தொழிலாளராக அங்கீகாரம் பண்ணுன்னு சொல்லி தான் அதை நோக்கி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இருந்தாலும் கண் துடைப்பாக அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வாரியம் ஒன்று அமைச்சிருக்கு. அப்போ முதலமைச்சர் சுதந்திர உரையில் சொல்லும் பொழுது உங்களுக்கு கிக்கு ஒர்க்கர்ஸுக்கு தனி நல வாரியம் அமைக்கப்படும்னு சொன்னார். ஆனால் அப்படி இல்லாமல், அப்படி சொன்னதை நடக்காமல் கும்பலாக எங்களை வாரியத்தில் சேர்த்திட்டாங்க. அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் இந்த யூனியன் அதை ஏற்றுக்கிறோம், இப்போதைக்கு தற்காலிகமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களை தொழிலாளராக அங்கீகாரம் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எங்களுடைய உழைப்புங்கிறது சாதாரண உழைப்பு இல்லை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் தொடர்ந்து வண்டி ஓட்டுறோம். ஒரு நாளைக்கு மினிமம் 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் தொடர்ந்து 150 200 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ஓட்டினான்னா அவனோட உடல்நிலை என்ன ஆகும்? இந்த முதுகெலும்பே வீக்காக போயிடும். கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணானா அவன் படுத்த படுக்கையாயிருவான். அதுதான் எங்களுடைய நிலை. இதுக்கு அந்த எங்களுடைய நிறுவனங்களுமே எதுவும் எங்களுக்கு செய்கிறதில்ல. அரசாங்கமும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லைங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தொழிலாளர் நல ஆணையம்னு சொல்கிறாங்க. ஆனால் தொழிலாளர் நல ஆணையம்னா தொழிலாளர் சங்கங்களை கூப்பிட்டு அதை பற்றி பேசணும். எங்களை பற்றி கூப்பிட்டு பேசுகிறதே கிடையாது. அவங்க கார்ப்பரேட் கம்பெனியை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர் நல ஆணையத்துக்கும் கார்ப்பரேட் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம்? பிரச்சனை இருந்ததுன்னா 2 தரப்பை கூப்பிட்டு வச்சு பேசணும், அது முறை. அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அது எந்த வகையில் முறையாக இருக்குன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுறோம். இந்த விஷயங்களை எல்லாம் தான் அந்த மாநாட்டில் விவாதிக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதை பற்றி விசாரிப்பாங்க. எங்கள் தொழிலாளராக எங்களை அங்கீகாரத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம்.